யாரும் தனி ஜெபம் செய்வோம். இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஆரம்ப பாடலாக யாவரும் எழுந்து நின்று 207வது பாடலை பாடுவோம். பக்கம் 66. 207வது பாடல் பக்கம் 66. ஓ ஓய்வு சுபதினம் மனமகிழ்ச்சி. இப்பொழுது மாறுத்திர வேத வாசிப்பை சகோதரி திவ்யா அவர்கள் எடுப்பார். மாறுதிர வேத வாசிப்புக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 28 35 வரை. மார்க்கு 3வது அதிகாரம் 28 35 வரை. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எல்லா தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலேயே அவர் இப்படி சொன்னார். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அவரும் சேர்ந்து வாசிப்போம்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். வாசித்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த நேரத்திற்கான ஆரம்ப ஜெபத்தை திருமதி ஜூலி அவர்கள் எழுதினார். இப்பொழுதும் ரத்த சாட்சிகளை குறித்து திருமதி தெரேசா அவர்கள் இருப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரத்த சாட்சியில இருந்து இருண்ட காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது எந்த வருஷம்னா கிபி 108ஆம் ஆண்டு நடந்தது. ரோம்ல நடந்த சம்பவம். இது வந்து அந்த டைம்ல வந்து ரோம்ல எந்த ராஜா அரசாண்டாங்கன்னா ரோஜோன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா அரசாண்டாரு. அந்த ராஜா வந்து ஒரு கொடுங்கோலன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த அந்த நேரத்துல வந்து ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு சிலை வழிபாடுல இருந்து கன்வெர்ட் ஆன ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு விதவையும் கூட. அவங்க பேர் வந்து சிம்போரஸா. அவங்களுக்கு வந்து 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. 7 ஆண் பிள்ளைங்களுமே கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே கன்வெர்ட் ஆயிருந்தாங்க. இவங்களுடைய விசுவாசத்தை கேட்டுட்டு அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க எப்படி வந்து கிறிஸ்தவர்களா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ராஜா வந்து பேசும்போது அவங்க அவர்கிட்ட, ஏன் நீங்க வந்து நம்ம தேவர்களை வணங்காம நீங்க ஏன் கிறிஸ்தவர்களா மாறுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த விதவை என்ன சொல்றாங்கன்னா, மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்ட தேவர்களை வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்து கட்டளை போட்டிருக்காரு. அதனால நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், நாங்க சிலை வழிபாடுலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரதை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நீ நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வசனத்தையும் அவங்க சொல்றாங்க, ராஜா முன்னாடி சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன கிறிஸ்து கட்டளை போட்டாருன்னு சொல்ற? நான் இந்த உலகத்தையே நான் ஆண்டுட்டு இருக்கேன். நான் தானே உலகத்துக்கே நான் கட்டளை போட்டிருக்கேன். என்னுடைய கட்டளை தான் நீ கேட்கணும். நீ வந்து நம்ம தேவர்களை தான் நீங்க வணங்கணும். அப்படி நீ வணங்கல்னா உனக்கு வந்து சவுக்கடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கட்டளை போடுறாரு. அப்ப இவங்க இல்ல, நாங்க வணங்கவே மாட்டோம், எங்க குடும்பமா நாங்க வந்து வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்ப இந்த அவங்க வணங்குற ஹெர்குலஸ் அப்படின்ற ஒரு கோயில்ல வந்து இவங்க கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்காக. ஹெர்குலஸ் அந்த கோயில் வந்து அந்த தேவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமர்களும் கிரேக்கர்களும் வணங்குற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை பத்தி படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுக்கெல்லாம் கடவுளானது, அவரு ஒரு பெரிய ஹீரோ, இந்த ரோமர்களுக்கும் கிரேக்கருக்குலாம் ஒரு பெரிய ஹீரோ, அவரை தான் வணங்கணும் அப்படின்னு அந்த ஹெர்குலஸ் கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த கோயில்ல போயிட்டு அவங்கள வந்து சவுக்கடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முடிய என்ன பண்றாங்க, கட்டி ஒரு கயிறுல கட்டி அந்த கோயில்ல அவங்கள தொங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கழுத்துல ஒரு கல்லை கட்டி அவங்கள ஆத்துலயும் என்ன பண்றாங்க, போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 7 ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களுக்கு, அந்த பிள்ளைகளையும் கேட்கறாங்க, அவங்கள நிறைய கொடுமைப்படுத்துறாங்க. அந்த பிள்ளைங்கக்கிட்ட சொல்றாங்க, நீ இந்த விக்கிரகத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளும் வணங்கவே மாட்டோம், நாங்க நாங்க கிறிஸ்தவர்களா மாறிட்டோம், எங்களால சிலை வழிபாடு பண்ண முடியாதுன்னு அந்த பிள்ளைகளும் சொல்றாங்க. அந்த பிள்ளைகளையும் நிறைய கொடுமைப்படுத்துறாங்க. இப்ப கடைசியா அந்த 7 பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா
வாளால வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இத இத கேள்விப்பட்ட வேற ஒரு நாட்டு தலைவர், அவர் வந்து கவர்னர் என்ன பண்றாருன்னா, இந்த ராஜாக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அவங்க கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப அமைதியானவங்க, மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கொலை பண்ணவோ இல்லை திருடவோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதவங்கள ஏன் நீங்க இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜாக்கு ஒரு லெட்டர் போடும்போது, அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த லெட்டரை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை கொடுக்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வேற அதிகாரி மாறுறாங்க. திரும்பவும் அந்த கொடுமைகள் கிறிஸ்தவர்கள் திரும்பவும் ஆரம்பிக்குது. அன்று முதல் இன்றைய வரைக்கும் சாத்தான் என்ன பண்றான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவப்படுத்தி கொண்டேதான் இருக்கான் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நமக்கும் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு வர உபத்திரவத்திலயும் நம்மளும் நம்ம பிள்ளைகளும் தேவனுக்காக நிற்க அவங்களுக்காக நம்ம பயிற்சி கொடுப்போம். தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்பொழுதுமே ரத்த சாட்சிகள் செய்தின்னு சொல்லிட்டு நம்ம ரத்த சாட்சி ஒரு சிங்குலர்ல எடுப்போம். ஆனா இன்னைக்கு ரத்த சாட்சிகள்னு சொல்லிட்டு ப்ளூரல்லே நிறைய பேரை பத்தி எடுத்தாங்க. ஸோ தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இயற்கை செய்தியை திருமதி பிகிதா அவர்கள் எடுத்தார்கள். அனைவருக்கும் ஓய்நாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதமாக காத்து இந்த ஓய்நாளை காணும்படி கிருபை செய்தாங்க. சாதாரணமான ஒரு விஷயம்தான், அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தாமரைப்பூ எடுத்துக்கலாம். தாமரை பூவில் வந்து அது பூ என்ன அழகு எவ்வளோ இருந்தாலும் அதோடைய எண்ணெயை பற்றி ஒரு சில காரியத்தை 3 பொருள் நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது தாமரை. இந்த தாமரை செடி எங்க இருக்கும்னா தண்ணிக்குள்ள இருக்கும். தண்ணிக்கு மேல அதோடைய இலையும் பூவை மட்டும் நம்ம பார்ப்போம். அதோடைய வேறு அந்த ஸ்டெம் எல்லாம் எங்க இருக்கும்னா தண்ணிக்குள்ள இருக்கும். தண்ணிக்குள்ளதான் அதோடைய வாழ்க்கை. இட் இஸ் ஹைட்ரோஃபைட்டிக், தண்ணியில வளரக்கூடிய செடியா நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த செடியில ஒரு அதிசயமான குணம் என்னன்னா, அந்த செடிக்கு உயிர் கொடுக்கிற அந்த தண்ணி, செடியை வளர்க்கிற அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட அந்த இலை மேல இருக்காது. அந்த இலை வந்து அந்த தண்ணியை நிக்கவே வைக்காது. அந்த தண்ணி அப்படியே அந்த இலை மேல பட்டாலும் அது அப்படியே உருண்டு உருண்டு வெளியே வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இலைக்கு மேல ஒரு வேக்ஸ், ஒரு மெழுகு ஆன ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த இலையில இருக்கிறதுனால அந்த இலையில அது என்ன பண்ணாது, தண்ணிய உறிஞ்சு கொள்ளாது, தண்ணிய ஒட்டவே விடாது. அது அப்படியே உருண்டு எங்க பார்த்தாலும் உருண்டு வெளியே வந்துடும். சரி, இந்த சிஸ்டம் என்னத்துக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தூசிகள் படலாம், மண்ணு படலாம், அழுக்கு இருக்கலாம். இந்த வாட்டர் டிராப், அந்த தண்ணி அது மேல படும்போது அந்த இலையை சுத்தி அது உருண்டுகிட்டே இருக்கும். காத்தடிக்கும் போது அப்படி போகும், இப்படி போகும்போது அந்த அழுக்கெல்லாம் இது தொடச்சி எடுத்து கிளீன் பண்ணிட்டு போயிடுமா. எவ்வளவு அற்புதமா இயற்கையில இருக்கு பாருங்களேன். நம்ம வீட்டை துடைக்கிறது மாசத்துக்கு ஒரு தாட்டி துடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அந்த செடிக்கு கடவுள் அதை சுத்தம் செய்வதற்கு அதுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தண்ணி விழுது, அந்த தண்ணி ஒரு இடமா இல்லாம அந்த மெழுகின் தன்மையினால அது நிக்க முடியாம இங்க அங்கேயும் ஓடுது. ஓடும்போது அந்த இலையில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் என்ன பண்ணிடுது, சுத்தம் செய்து போயிடுது. சரி, இது அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு பாடம். இன்னொரு பாடம், அது தண்ணியிலே இருந்தாலும் தண்ணிய அந்த செடி என்ன பண்றது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. அந்த தண்ணிய தனக்கு பிரயோஜனமா ஆக்கி கொள்ள அந்த செடிக்கு கிருபை செய்திருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, 2 ஓஷன்ஸ் நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, படங்கள்ல படம் பிக்சர்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அட்லாண்டிக் ஓஷனும் பெசிபிக் ஓஷனும் சேரும். ரெண்டுமே என்னதான், தண்ணி தான். இதுவும் ஒரு சமுத்திரம், இதுவும் ஒரு சமுத்திரம். ஆனா 2 சமுத்திர அலைகள் அடிச்சுக்கொள்ளும். 2 பேரும் தண்ணியில இருப்பாங்க, ரெண்டும் இருக்கும். ஆனா இந்த தண்ணி என்ன பண்ணது, அங்க நடுவுல ஏதோ ஒரு சைனா, கிரேட் வால் ஆஃப் சைனாவை கட்டின மாதிரி இந்த தண்ணி இந்த பக்கம் தாண்டாது. இந்த சமுத்திரத்தின் பசிபிக் ஓஷன் வந்து அதோடைய தண்ணி அங்க போகாது. இது என்ன ரொம்ப வியக்க வைத்தது. சிறு பிள்ளையில இருந்து நான் பார்ப்பேன், இது வந்து லைட் கிரீன்ல இருக்கும், இது ப்ளூ கலர்ல இருக்கும். எப்படி இது
எப்படி இது சாத்தியமா இருக்கு? இதோடைய கலரு, இதுவும் அலைகளோட இருக்கு. இங்கேயும் உயிர் வாழ்க்கை சி கிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இங்கேயும் அதற்கான அனைத்து ஜியாலஜிக்கல் ப்ராசஸும் நடக்குது. அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க என்ன நடக்குது? அங்க இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய அவங்களும் இருக்கிறாங்க. அங்கேயும் பிரயாணம் நடக்குது, கப்பல் போகுது, எல்லாமே இருக்கு. இந்த 2 ஓஷன்ஸும் தண்ணி தான். 2 பேருமே ஓஷன்ஸ் தான். இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒரு தடுப்பு செவரும் கிடையாது. ஆனா 2 பேரும் என்ன பண்றாங்க? தனித்தனியாக நிற்கிறாங்க. இவங்க அலைகள் வந்தாலும் திரும்பி இவங்க கிட்டதான் போகுது. இவங்களுடைய இது வந்தாலும் இப்படி 2 பேரும் கலக்கிறதே இல்லை. இதையும் நான் இயற்கையில தேவன் எவ்வளவு அற்புதமா சிருஷ்டித்திருக்கிறாங்க. 2 பேரும் கலந்து இருக்கக்கூடிய இது இல்லாம இவங்களுக்கு ஒரு பவுண்டரிஸ். அங்க யாருமே எந்த ஒரு லிட்ரலா ஒரு மனித மேனுஃபேக்சர் பண்ண மாதிரியோ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரியோ எந்த ஒரு தடுப்பும் கிடையாது. இயற்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. என்னத்துக்கு அது சயின்டிபிக் ரீசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பசிபிக் ஓஷனுடைய உப்புத்தன்மை கம்மியா இருக்கு, அட்லாண்டிக் ஓஷனுடைய உப்புத்தன்மை அதிகமா இருக்கு. ஐசலன் அதிகமா இருக்கிறதுனால அந்த உப்பு தண்ணி எதோட கலக்கிறது இல்ல, இந்த லோ சால்ட்டோடைய அது ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுல, இவங்க 2 பேரும் கலக்க மாட்டாங்க. அப்படியே கலந்தாலும் வெரி மைன்யூட் பர்சன்டேஜ் தான் என்ன இருக்குது கலக்குது. ஆனாலும் அதுக்கும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு இயற்கையில இது 2 பேரும் தண்ணி, 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை, அவங்களுக்குள்ள கலப்படம் இல்லை. 3வது இது ஒரு பறவை, மிருகத்துலயும் இருக்காது. அடுத்தது சொல்ற பறவை, இவங்க அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்கல்ல. அன்னப்பறவை, வாத்து, கூஸ், இவங்க எல்லாருமே அந்த வகையில சொல்றாங்க. ஆனா பிரபலமா நம்ம படிக்கிறது அன்னப்பறவைய படிக்கிறோம். என்ன சொல்றோம்? அன்னப்பறவை கிட்ட பாலும் தண்ணியும் கொடுத்தோம்னா பாலை மட்டும் எடுத்துக்குது, தண்ணி என்ன பண்ணிடும்? எடுக்காது. இது உண்மையா? நான் என்னோட கற்பனையில நம்ம பால் விற்கிறாங்கல்ல, இல்ல நம்ம வீட்லயோ பால் வைக்கும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் குவான்டிட்டி வர்றதுக்கு தண்ணியை ஊத்திடுவோம். ஸோ அந்த பால்ல தண்ணியை கலந்தா இது தண்ணியை மட்டும் விட்டுட்டு பாலை எடுக்கும் போல அப்படின்னு ஒரு நினைப்பு எனக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அன்னப்பறவை எங்க இருக்குன்னா தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு பறவை, தண்ணியிலேயே தான் இருக்கும். அப்ப அதுக்கான உணவு எங்க இருக்கும்னா தண்ணியில தான் இருக்கும். தண்ணியில சத்து பொருட்கள் இதெல்லாம் கலந்துருக்கும் போது அந்த சத்தை தண்ணியில இருந்து அது என்ன பண்ணுமா, வெறும் அந்த உணவு பொருட்களை மட்டும் உறிஞ்சி தனக்கு எடுத்துக்குமா. இல்லைன்னா எல்லாத்தையும் அது குடிச்சா வயிறு வெடிச்சிரும் இல்ல, அதனால தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட முடியும். அப்போ அது இருக்கக்கூடிய அது வாழக்கூடிய அந்த இடத்துல அந்த தண்ணியை விட்டுட்டு யாரை மட்டும் எடுத்துக்குது? அதுக்கான உணவுகளை மட்டும். இது அவங்களுடைய வாயிலேயே ஒரு ஜல்லடை போல ஒரு டிஷ்யூஸ் இருக்கா, லாமிலேங்கிறாங்க. அவங்க வாயில ஒரு டிஷ்யூ இருக்கு. அந்த டிஷ்யூ யாரை மட்டும் உறிஞ்சு எடுக்குமா? உணவை மட்டும் எடுத்துக்குமா, தண்ணி என்ன பண்ணாதான் எடுக்காம தள்ளி விட்டுருமா. சோ அந்த உணவை எடுத்து அது உயிர் வாழுது அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை சொல்றாங்க. அன்னப்பறவை தண்ணியிலே இருக்கு, தண்ணியிலே தான் அதுக்கு உணவும் இருக்கு. ஆனால் இந்த அன்னப்பறவை தண்ணியை எடுக்காம யாரை மட்டும் எடுத்துக்குது? உணவை மட்டும் எடுத்துக்குது. ஒட்டகத்தை சிவிங்கியும் கேமலையும் சொல்றாங்க. கேமலுக்கு என்னன்னா, அதுக்கு உணவும் தண்ணியும் கலந்து இருக்கும் போது அது யாரை மட்டும் எடுத்துக்கும்னா தண்ணியை மட்டும் எடுக்குமா. ஏன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? தண்ணி தேவைப்படுறதுனால உணவை, இப்போ ஒரு கஞ்சி தண்ணி கலந்து வைக்கிறாங்க, சாப்பாடுலாம் கலந்த தண்ணி இருக்குன்னா அந்த கஞ்சி தண்ணியும் சாப்பாடும் எடுத்துக்காதான் யாரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்குமா? தண்ணியை மட்டும். ஏன்னா அதுக்கு தண்ணி உடம்புக்கு தேவைப்பட, அதோடைய வாயிலையும் ஒரு ஜல்லடை போல அதுக்கும் ஒரு செட்டப் இருக்கான், அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்குமா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கையிலேயே தேவன் உங்களுக்கும் என்ன இல்லைன்னு சொல்லிட்டாரு, தொடர்பு இல்லைன்ட்டாரு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பொல்லாத வழியில நிறைய ஒரு 28 காரியங்கள் சொல்றாரு. அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனிதனாக இந்த மிருகங்கள், செடிகள் இவைகளோட வித்தியாசமா இருக்கிற அதிகமான ஞானமும் அறிவுள்ள நம்ம மனிதர்களா இருக்க நம்ம
இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம், மற்றவங்களோடு கலந்து கொள்கிறோம். மற்ற காரியங்களோடு நம்மள இணைத்து கொள்ளும் போது கர்த்தர் என்ன நினைப்பாருன்னா, அந்த 6ஆம் நாள் வந்திருக்கவே தேவையில்லையே, நான் மிருகங்களை சிருஷ்டித்ததோடு, நான் பறவைகளை சிருஷ்டித்ததோடு, செடி கொடிகளை சிருஷ்டித்ததோடு நான் நிறுத்தியிருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெயிக்கிறோம். கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்தது தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக. எதற்காகனா அவரை துதிக்கவும், அவருக்கு சாட்சியா இருக்கவும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும், அவருடைய சாட்சியை சொல்லி இந்த பூமியின் சுவிசேஷத்தை பூமி எங்கும் பிரசங்கித்து சாட்சியாய் சொன்னதொடனே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும். ஆனா இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மிருகங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்யறாங்க, அவங்க கலந்து போகிறது இல்லை. ஆனா நம்மளோ ஒவ்வொரு காலகட்டங்களும் காம்ப்ரமைஸ் ஆகி இருளோடு நாம் இணைந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இந்த நாள்னு நமக்கு ஒரு எச்சரிப்பை தராரு. நம்ம ஒளியா இருக்க வேணும், ஊருக்கு ஒளியாக இருக்கணும். மலையின் மேல் வைத்த குன்று அநேகருக்கு, குன்றின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு அநேகருக்கு ஒளி தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோ மேல கூடைய போட்டு மறைத்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். நல்ல ஒரு இயற்கை செய்தி எடுத்து கொடுத்த திருமதி நன்றி சொல்கிறேன். தேவன் தாமே அவர்களே ஆசீர்வதிப்பார். ஸோ இப்போ நம்ம தீர்க்க தரிசன செய்தியில வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ நான் வந்து இதுல வந்து சின்ன பசங்கள்கிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க போறேன். ஸோ பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து புரியும். ஸோ இது வந்து என்னன்னா, சரி பேரண்ட்ஸா இருக்கட்டும் சரி, பெரியவங்களா இருக்கட்டும் சரி, காலைல ஏஞ்சோடனே இதை பண்ண சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க, எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க. கேள்வின் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஜெனிட்டா நீ எனக்கு பதில் சொல்லணும். ஓகே. ஸோ ப்ரேயர் வந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா, என்னது வாட் இஸ் ப்ரேயர் சொல்லுங்க. கடவுள் கூட பேசுறது. ஸோ கடவுள் கூட நம்ம எப்படி பேசணும்? இப்போ ஒரு பிரின்சிபல், ஒரு பெரிய ஆள்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி பேசுவோம். அந்த மாதிரியே நம்ம காட்ட பேசணும். அவர் எதிர்பார்க்குறாரு. எப்படி எதிர்பார்க்குறாரு காட் நம்ம அவர்கிட்ட பேசணுன்றது? ஒரு நண்பன் போல நம்ம அவர்கிட்ட வந்து பேசணும்னு இருக்கு. நம்ம நண்பன்ட்டு என்ன பேசுவோம்? நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இதை வந்து நீ எனக்கு ஏதாவது தீர்த்து வைக்க முடியுமா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட தான் வந்து சொல்லுவோம். ஸோ அதே போல காட் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட் போல நம்ம வந்து பேசணுன்றத வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ இது வந்து எந்த சாப்டர்ல வந்து ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா, 11th சாப்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11th சாப்டர் என்னன்னா, த ப்ரிவிலேஜ் ஆஃப் ப்ரேயர். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அதிகாரம் வருதுன்னா, நாலேஜ் ஆஃப் காட். ஸோ அதாவது பைபிள்ல வந்து பைபிள் மூலியமா நம்ம தேவனை பத்தி அறிய வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சாப்டர். ஸோ இப்போ நம்மளுடைய அறிவை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, இப்போ எனக்கு வந்து 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், 2003 அப்பா எல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதாது. அதை எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்படி அதை எப்படி நான் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஜெபம் வந்து தேவைப்படுகிறதா இருக்குது. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது வந்து, கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னா, இது வந்து ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை. ஸோ ஆனால் அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வரும்போது நம்மளுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா, ப்ரேயர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹீப்ரூஸ் 11:6 யாராவது வாசிக்க முடியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். அதே போல மார்க் 11:24 வாசிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் இந்த உலகத்துல.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தோன்னா ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிருவாங்க ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு வயசுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ காட் வந்து என்ன சொல்றாரு, நீங்க அந்த பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதை ப்ரேயர்ல சொல்லிட்டு என்ன பண்ணும், நம்ம என்ன நினைக்க கூடாது, வாட் டு டூ வித் அதாவது அடுத்த சாப்டர். ஸோ கடவுள் வந்து செய்வாரா மாட்டாரா, என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனை வந்து முடிஞ்சிருமா முடியாதா, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே யோசிக்க கூடாது. நம்மளுடைய பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை மறுபடியும் நம்ம வர வரைக்கும் அதை பத்தி நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஸோ காட்டை நம்ம சொல்லிட்டோம்னா அவர் கண்டிப்பா அதை வந்து பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம எப்பொழுதுமே நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ டிசைபிள்ஸ்க்கு வந்து ஜீசஸ் வந்து பூலோகத்துல இருக்கும்போது நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுல வந்து முக்கியமா ஒன்று சொல்லி கொடுத்தாரு. என்னது? கேல்வின் ஜினேட்டா, ஜாய் நீ கூட சொல்லலாம். இப்ப நான் பேசுனதா அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? எப்படி ப்ரேயர் பண்ணுன்றத வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது எங்க இருக்கு? லார்ட்ஸ் ப்ரேயர் நம்ம சொல்லுவோம்ல, வென்ஸ்டே ஒரு நாள் சொல்லுவோம்ல, ஸ்கூல்ல கூட டெய்லி காலைல ப்ரேயர்ல சொல்லுவோம். இது எந்த சாப்டர்ல இருக்கு? மத்தேயு எந்த அதிகாரம்? 6. ஸோ மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல தான் என்ன பண்றாரு, காட் வந்து எப்படி ப்ரேயர் பண்ணுன்றத வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதே போல ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணணுன்றத வந்து சொல்லி கொடுங்க. அதே போல அவங்க டெய்லி மார்னிங் வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கலாம், ஒரு குழந்தைங்களும் வந்து அவங்க மார்னிங் ஏஞ்சோடனே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சரி, இல்லை பெரியவங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, consecrate yourself to God in the morning. Make this your very first work. Let your prayer be, take me, O Lord, as holy thine. I lay all my plans at thy feet. Use me today in thy service. Abide with me and let all my work be wrought in thee. ஸோ நம்ம டெய்லி காலைல என்ன பண்ணோம், காட்டை வந்து நீங்க என்னை முழுசா வந்து எடுத்துக்கொள்ளுங்க, நான் வந்து என்னை முழுசா வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் மூலயமா நீங்க வந்து எல்லா காரியங்களும் செய்யுங்க, நான் செய்ய வைத்திருக்க எல்லா காரியங்களும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லி ஒரு நாளையும் நம்ம வந்து தொடங்க வேண்டியதா இருக்குது. அதே போல அந்த ஒரு நாள் முடியும் போது நீங்க இந்த காரியம் பண்ணதுக்கெல்லாம் நன்றி, இப்போ நான் வந்து இந்த நாளை வந்து நான் நிம்மதியா தூங்குறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் என்ன அடுத்த காரியங்கள் வரும் காரியங்களை நான் வந்து யோசிக்காம நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்றத வந்து நம்ம காட்டை வந்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ தேவன் தமிழ் சொல்லியிருக்காங்க. இப்பொழுதும் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை அபிஜித் அவர்கள் இருக்காங்க.